ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு புத்தகமாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதோடைய நோக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்துவங்களையும் நம்ம அறிந்து கொண்டு கேட்டு அதை விசுவாசித்து அதன் மூலமாக மட்டுமே நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அதன் அடிப்படையிலே இந்த நாளிலும் நம்ம வாக்கு தத்துவத்தின் தலைப்பாக நாம் வைத்திருக்கிற தலைப்பு, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து கிரகிக்கக்கூடாத காரியங்களை நமக்கு செய்கிறார். The Lord opens the floodgates of heaven and does unimaginable things for us. கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து கிரகிக்கக்கூடாத காரியங்களை நமக்கு செய்கிறார். வானத்தின் மதகுகளை திறந்து எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? அவர் கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். தலைப்புடைய காரியம் என்ன? நமக்கு தேவன் செய்கிற உதவிகள் அல்லது தேவனால் நமக்கு தரப்படுகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாமே வெறும் இந்த பூமியிலிருந்து மட்டும் நமக்கு கிடைக்குது நம்ம எதிர்பார்த்து கொண்டு அல்லது நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவர் வானத்திலிருந்து, வானத்தின் மதகுகளை திறந்து உன்னதத்திலிருந்து நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஏராளம். முக்கியமாக அப்படியே உண்டாகும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு, பலத்திற்கு, எதிர்பார்ப்புக்கு எல்லாவற்றுக்கும் தாண்டி பெரிய காரியமாய், கிரகிக்க முடியாததாய் நமக்கு இருக்கிறது. சரி, முதல் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம், பின்பதாக வாக்குத்தத்த வசனத்தின் அந்த இடத்துல போய் படிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 28வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் படிங்க. ஏசாயா 28:29. ஏசாயா 28வது அதிகாரம் 29வது வசனம். சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ரைட். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிற காரியம் எப்படிப்பட்டது? அது ஆலோசனையில் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஆச்சரியமானவர். செயல்களில் எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவமானவர். முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய சிந்தனைக்குள்ள, எண்ணத்துக்குள்ள கொண்டு போவோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? முதல்ல அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, வெறும் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடியது அல்லது நம்முடைய புத்திக்கு எட்டக்கூடியது, அறிவுக்கு எட்டக்கூடியது அல்லது நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய காரியத்தில் மட்டும் செயல்படுகிறவர் அல்ல. அவருடைய ஆலோசனையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் ஆச்சரியமானவரும். அவருடைய செயல்களில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் மகத்துவமானவருமாக இருக்கிறார். அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகள்? அவைகள் மகத்துவமானவைகள் இருக்கிறது. ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில், ஆம்பிளிஃபைடில் கிளாசிக்னு ஒரு வெர்ஷன் இருக்குது பைபிளில். அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, எக்ஸலண்ட் இன் விஸ்டம் அண்ட் எஃபெக்சுவல் ஒர்க்கிங் இருக்குது. அதாவது அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் ஞானம் நிறைந்தவைகள், ஞானத்தால் நமக்கு போதிக்கக்கூடியவைகள். ஆலோசனை ஒவ்வொன்றும் தவறி போவதே இல்லைன்றார். ஆலோசனை ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அதுவும் தெய்வீக ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. தெய்வீக ஆலோசனை நம்ம கேட்கும் போதே பாருங்கள், நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராததாக இருக்கும் அல்லது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இல்லாததாக இருக்கும். ஒத்து வராததா இல்லை, இல்லாததாக இருக்கும். ஏன்னா தெய்வீக ஆலோசனை அது. விழுந்து போகிற மனுஷனுக்கு அது வித்தியாசமானதாக தெரியும், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஆனால் தெய்வீக ஆலோசனைகளை பாருங்கள், வசனம் சொல்லுகிறது ஆச்சரியமானவைகள் இருக்குது. எப்படிப்பட்டவைகள்? அவைகள் ஆச்சரியமானவைகள். இப்படியெல்லாம் ஒருத்தர் ஆலோசனை தர முடியுமா? இப்படியெல்லாம் ஒருத்தர் ஆலோசனை தர முடியுமான்றது மட்டும் இல்லை, அது அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? அது மகத்துவமானவைகளாக இருக்கிறது. எஃபெக்சுவல் ஒர்க்கிங் இருக்குது ஆங்கிலத்தில். அப்படின்னா செயலாற்றுவதில் அவருடைய வேலைப்பாடுகள், அவருடைய வேலைகள், அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கிரியைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் யோசித்து கூட பார்க்க முடியாது, சிந்தித்து கூட பார்க்க முடியாது. இட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா சிறந்த முறையில், முழு ஆற்றலோடு, ஒரு மனுஷனால் அதை யூகிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட அவருடைய செயல்கள் அப்படிப்பட்ட மகத்துவமானவைகளாக இருக்கிறது. அப்போ முதல்ல கடவுளை பற்றி நம்ம சிந்திக்கும் போது அப்படிதான் யோசிக்கணும். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகள்? அவைகள் மகத்துவமானவைகள். எப்படிப்பட்டவைகள்? அவைகள் மகத்துவமானவைகள். செயல் அவர் செஞ்சாலே அது மகத்துவமாக தான் இருக்கும்.
நம்புறீங்களா நீங்கள் அதை? சரி, இப்போ இன்னைக்கான அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம போய் பார்க்கலாம். பாருங்க அந்த சம்பவத்தை. 2 ராஜாக்களை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் முதல்ல 1-2 வசனங்களை படிங்க. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ரைட். 2 ராஜாக்களுடைய சம்பவம் என்ன? எலிசா என்கிற தீர்க்கதரிசி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இஸ்ரவேலில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சம் எந்த அளவுக்கு கொடியதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளையே சாக கொடுத்து சாகடிச்சு பிள்ளைகள்லாம் பசியால் பட்னியால் செத்து ஜனங்கள் தண்ணீரும் ஆகாரமும் இல்லாமல் மிகப்பெரிய பஞ்சத்தில், கொடிய பஞ்சத்தில் இருக்கிற சூழ்நிலை. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்படி தான் பல நாட்கள் பல மாதங்கள் அப்படி உருண்டு ஓடுகிறது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே எப்படி பழகி போச்சுன்னா, இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சாலும் அல்லது எதிர்பார்க்குற அளவு கூட ஒரு நல்ல உணவை சாப்பிட முடியாது, பசியார நம்ம இருக்க முடியாது, நல்ல எதிர்காலம் நமக்கு இல்லைன்ற சூழ்நிலையில் அவங்க வாழுறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த எலிசா, அவனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான். பாருங்க எப்படி பேசுகிறார் அதை. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. யாருடைய வார்த்தையை கேளுங்கள் நீங்கள்? ஏன்னா நம்ம விழுந்து போன நிலையில் இருக்கும்போது பாருங்க, இந்த உலகத்தில் நம்முடைய காதுகள் அல்லது நம்முடைய மனங்கள் எல்லாமே கேட்கிறது உலகத்தின் காரியங்களை தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். உலகத்தின் காரியங்கள் எப்படிப்பட்டவைகள்? அதோடைய வழி வித்தியாசமானது. அந்த வழி கொஞ்சம் எளிதானதும் கூட. ஆனால் அந்த வழியில் பாருங்கன்னா தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படாது. தேவனுடைய மகத்துவங்கள் என்ன பண்ணாதாங்க? வெளிப்படாதாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். உலகத்துடைய இப்போ செல்வம் சேர்க்கிற முறை உலகம் எப்படி சொல்லுது? சிக்கனம் சேமிப்பு செல்வம் அப்படி தான் வருதுன்னு. சிக்கனம் பண்ணுங்க, சேமிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு காலத்தில் நீங்கள் பெரிய செல்வந்தனாக மாறிடுவீங்கன்னு. சரி, செல்வந்தனா மாறிட்டேன், அடுத்த கட்டம் ஒன்றும் இல்லை. சரி, வேதம் சொல்லுகிற ஆளை போய் பாருங்க. யார்? தாவீதை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. அவனும் சேமித்து வச்சான், ஏராளமாய் சபதரித்து வைத்தான் இருக்குது, சேர்த்து வைத்து. அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குது? அது மகிமையானதாக இருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு அந்த பயன்படுத்தினாத ஒரு சாதாரணமான ஒரு அற்பத்தனமான ஒரு வாழ்க்கையில் ஆரம்பித்தாவன். ஒரு ஆடு மேய்க்கிற நிலையில் ஆரம்பித்தானுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்குது? ஒரு ஆலயத்துக்கு தேவையானதுக்கு எல்லாவற்றையும் தங்கத்திலும் வெள்ளியிலும் அவன் என்ன பண்ணுறான்? காணிக்கைகளை அவன் கொடுக்குற அளவுக்கு மகா பெரியவனாக மாறினான். அது எல்லாத்தையும் தாவீதே சொல்கிறான், உம்முடைய கரத்தில் இருந்து இவைகள் எல்லாம் எனக்கு வந்தது, இதை நான் உமக்கு என்ன பண்ணுகிறேன்? நான் கொடுக்குறேன்ற அளவுக்கு அந்த புரிதல் அவனுக்கு உண்டானது. பாருங்க, மகிமையாக இருந்தது. ஒரு ஆடு மேய்க்கிறவன் போய் இத்தனை லட்சம் தங்கத்தையும் இத்தனை லட்சம் வெள்ளியும் தர முடியுமா? அதுவும் கடவுளுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒருத்தன் தருவானா? இவ்வளோ தூரம் அவனுக்கிட்ட முதல்ல அவங்ககிட்ட இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. இருந்தது அவங்ககிட்ட. எப்படி வந்தது? அதுதான் அவன் சொல்கிறான், உம்முடைய கரத்தில் இருந்து எனக்கு வந்ததுன்றான் தாவீது. அப்போ தேவனுடைய வழிகள் பாருங்க, அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், அவருடைய செய்கைகளில் அவர் மகத்துவமானவைகள்ன்றார். அப்போ இந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி இதை தான் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாக சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை முதலாவது என்ன பண்ணுங்கள்? நீங்கள் கேளுங்கள். எதை கேளுங்கள்? நீங்கள் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், உள்ளத்தில் ஆழமாக அதை பதிய வைக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக என்றார் யோசுவாவுக்கு. அப்பொழுது உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் அப்படின்றார். வழி வாய்க்கணும்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுன்றார். உன் வாயை விட்டு அவைகள் பிரியாது இருப்பதாக என்றார். அப்போ அப்படி இருக்கணும், அப்படி ஒரு பழக்கம் இருக்கணும் தேவனுடைய வசனத்தோடு வார்த்தையோடு. அப்படி இருக்கும்போது தான் பாருங்க வழிகளை என்ன பண்ண முடியும்? வாய்க்க பண்ண முடியும். தென் யூ வில் பி ப்ராஸ்பர் அண்ட் சக்ஸஸ் இருக்குது ஆங்கிலத்தில். வழிகளை வாய்க்க பண்ணுவாய், வாழ்க்கையில ஜெயிப்பாய், வாழ்க்கையில முன்னேறுவாய்ன்றாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை முதலாவது கேட்க வேண்டியது அவசியமாங்க. அந்த சூழ்நிலை உண்டாக்கி கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் சூழ்நிலையை நம்ம உண்டாக்கி கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கேட்பதற்கான சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறதில் உண்டாக்கி கொள்வதே இல்லை. அதுக்கு பல காரணங்களை பல தடைகளை நம்ம சொல்லிடுறோம். நம்ம இவ்வளோ ஏற்பாடுகளை இவ்வளோ சூழ்நிலைகளை பண்ணால் கூட ஜனங்களுக்கு பாருங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணுன்ற அந்த எண்ணமே இல்லை. உலக பிறகான மக்களை பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் பஸ் ஸ்டாண்டில் போகும்போது காலையில் ஒரு 6:45 மணி, அப்போ 6:45 பார்க்குறேன். ஜனங்கள் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரில. அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு கோயிலில் நெடுந்தொலைவில் காலையில் ஜனங்க பார்த்திங்கன்னா லைனில் நிற்கிறாங்க. காலையில் 6:45 மணிக்கு. அங்கே ஒன்றும் இது மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, யாரும் சொல்ல போகிறதில்ல. அவங்கள போய் சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு கும்பிட்டு வர்றதுக்கு காலிலிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நின்றுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்குறான், அதுக்கான அந்த காரியத்தை முயற்சி எடுக்கிறான், முன்னேறுகிறான். இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்ம எங்கே போகிறதுலாம் யோசிக்கிறதில்ல. ஆனால் சபைக்கு வருவது தேவனோட வசனத்தை கேட்குறதுக்கு பாருங்கள் 1000 தடைகளை சொல்லுவாங்க. அந்த தடை, இந்த தடை, கால் வலி, இது மூட்டி வலிக்கிலிருந்து ஆரம்பித்து ரொம்ப சீப்பாக. அதில் தான் பாருங்கள் அவனோட வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவமான கிரிகளை தேவனால் என்ன பண்ண முடியாது, நடப்பிக்கவே முடியாது. ஏன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்குறீங்களோ அந்த இடத்தை கொண்டு தான் தேவன் செயல்பட முடியுமே தவிர, நீங்கள் இருதயத்தை பூட்டி வைத்து கொண்டு, உள்ளத்தை பூட்டி வைத்து கொண்டு ஏதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுக்கிறேன்னா தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவரால் உள்ளே வந்து எதுவுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. செய்யணுன்னா உள்ளத்தை திறந்து, வாழ்க்கையை திறந்து, சூழ்நிலைகளை திறந்து, முயற்சி எடுத்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், வரணும். பாருங்கள், வந்து வசனத்தை கேட்கணும். அதான் சொல்ல வரேன். வார்த்தையை கேளுங்கள். எதை கேளுங்கள்? நீங்கள் வார்த்தையை கேளுங்கள். அடுத்தது என்ன பண்ணணுன்றது நமக்கு தெரியும். சரி, என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யார் சொல்லுகிறான் என்றான்? இப்போ அவனோட சூழ்நிலை என்ன? பஞ்சம். அவனோட சூழ்நிலை என்ன? பட்டினி. அவனோட சூழ்நிலை என்ன? பிள்ளைகள்லாம் செத்து போகுது பட்டினியில். இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் தானியமும் இல்லை, இன்னொரு பக்கம் பணமும் ரொம்ப ரொம்ப குறைவு. இருக்கிற பணத்தை கொண்டு தானியங்களை வாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எலிசா சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள், கொஞ்சம் கூட நம்ப முடியாத அளவுக்கு அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? நாளைக்கு, அது ஒரே நாள் இல்லை, ஒரு நாள் இந்த இரவு கழிந்த பிறகு நாளை காலையிலே ஒன்று பார்ப்பீங்க. என்னது அது? எந்த அளவுக்கு பேசுகிறார்னா 1 சேக்கல்ன்றார். 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்ன்றார். ஒருவேளை இது பழைய அந்த முறையாக இருக்கிறதுனால புரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டியில் போடுறீங்க, 100 ரூபா கிட்ட இன்றைக்கி என்ன பண்ணுது இருக்குது, 1 லிட்டர் 100 ரூபா. நாளைக்கு காலையில், ஒரே நாள் நைட்டில், நாளைக்கு காலையிலேருந்து பெட்ரோல் வந்து உங்களுக்கு வெறும் 50 காசு கிடைக்கும். 1 லிட்டர் எவ்வளோ கிடைக்கும்? ஏன்னா அந்த அளவுக்கு தான் அது சொல்கிறார். 50 காசு கிடைக்கும்னா யார் வேணால் என்ன பண்ண முடியும், பெட்ரோலை போட முடியும். பேசுகிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நாளையிலிருந்து எல்லா ஹோட்டல்லையும் இட்லி வந்து வெறும் 1 பைசாவுக்கு விற்கப்படும் அப்படின்னா எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், போயிட்டு எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட முடியும். புரியுதா உங்களுக்கு பேசுகிறது? உங்களுக்கு அந்த அளவுக்கு எனி ஒன் கேன் அஃபோர்டு. ஆனால் ஒரு பக்கம் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாளிலிருந்து ஒரு இட்லி 1 பைசாக்குன்றத ஒரு ரோட்டோர கடையில் கூட என்ன பண்ண முடியாது, விற்க. நம்ப முடியுதாத? நம்பவே முடியாது. யோசிக்க முடியுதாத? யோசிக்கவே முடியாது. அவங்களே எவ்வளோ நல்ல உள்ளம் படைத்து இருந்தாலும் சரி, வருகிற எல்லாருக்கும், வரக்கூடிய எல்லா மக்களுக்கும், பசி உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு இட்லியை வந்து 1 பைசாக்கு விற்கிறன்றத சொன்னாலும் யாராலையும் நம்ப முடியாது, நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்கிறார். பசிலையும் பட்டினிலையும் இருக்கிறீங்க, ஒரே நாள் இரவில் கர்த்தர் என்ன சொல்கிறார், நாளைக்கு காலையில் 1 சேக்கலுக்கு என்ன பண்ணப்படும், அது விற்கப்படும்ன்றாருங்க. இப்போ கவனிக்கணும். இப்போ என்ன ஆகுது? 2வது வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்குற பிரதானி. யார் கைலாகு கொடுக்குற பிரதானி? இப்போ ராஜாவு கூட இருக்கிறான்னா அவனுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். அவன் உலக பிரகாரமாக தான் அவனுடைய எல்லா காரியங்களையும் என்ன பண்ணியிருப்பான், அவன் எக்கனாமிக்ஸ் சிச்சுவேஷன் எல்லாவற்றையும், பொருளாதார சூழ்நிலை எல்லாவற்றையும் உலக பிரகாரமான விதத்தில் தான் அவன் வந்து டயக்ராம் பண்ணி வச்சுருப்பான். அவன் இவ்வளோ வருமானம் வரணும், இவ்வளோ காரியங்கள் வரணும், இவ்வளோ இது உற்பத்தி இருக்கணும், இவ்வளோ உற்பத்தி இருந்தால் தான் இவ்வளோ விலையில் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும் அப்படின்னு இப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கிறவன் நம்மள மாதிரியே. நம்ம கணக்கு போட்டு ஒரு வாழ்க்கை வச்சுருக்கிறோம்ல, இப்படிலாம் கணக்கு போட்டு இப்படிலாம் வச்சாதான்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா? நான் சொல்கிறேன், நீங்கள் கணக்கு போட்டு வச்சுருக்கிறத விட தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லையா, அதை நீங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்கும் போது பாருங்கள், அதை விட பிரம்மாண்டமான அல்லது பிரமிக்கிற காரியத்தை என்ன பண்ணுவார் தேவன் அங்கே செய்கிறவராக இருப்பார்.
நல்லா புரிஞ்சுக்கணும். பேசுறது புரியுதா இல்லையா? உங்களுடைய கையின் உழைப்பு அல்லது உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய வேலை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் விட அதிகமாக தேவன் பாருங்க அவருடைய மகத்துவமான கிரியைகளை என்ன பண்ணுவார்? அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் ஏசாயால இருந்து முதல்ல ஆரம்பிச்சேன் நான். அவர் செய்கைகளில் எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவமானவர். எப்படிப்பட்டவர்? அவர் மகத்துவமானவர். இப்போ இந்த செயலை பற்றி தான் எலிசா சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், நாளைக்கு கர்த்தர் இப்படி ஒரு வேலையை செய்ய போறாரு, அவருடைய செயல்கள் மகத்துவமாக இருக்க போகுதுன்றாரு. சொல்லும் போது இந்த ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற மனுஷன் பாருங்க, அவன் இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்லது உலகத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை யோசிக்கிறவனா இருந்தபடினால என்ன பிரச்சனையாவது அங்கே பாருங்க, தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், எதை உண்டாக்கினாலும் வானத்தில் எந்த அளவுக்கு யோசிக்கிறான் பாரு. கடவுளே நினைச்சாலும் பேசுகிறோம் இல்லையா, அதை சொல்றாரு. கடவுள் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் அப்படின்னா அவனுக்கு வசனம் தெரிஞ்சிருக்குது, வார்த்தை தெரிஞ்சிருக்குது, கர்த்தருடைய வழிகள் எல்லாம் தெரிஞ்சவன் தான். ஆனால் என்னன்னா அவனால் நம்ப முடியாமல் இருக்குது. அதை என்ன பண்ண முடியாமல் இருக்குது? அவனால் நம்ப முடியாமல், விசுவாசிக்க முடியாமல் இருக்குது. பல பேர் சபைக்கு வருவாங்க, சபைக்கு வந்து பிரசங்கத்தை எப்படி திரும்ப எதிர்பார்க்குறாங்க? அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பிரசங்கம் எப்படி தரமா இருக்கும்? இது வரைக்கும் ஒரு கண்ணும் கண்டிராத, ஒரு காதும் கேட்டிராத, ஒரு மனுஷனோட இருதயத்துக்கும் தோன்றிராத மாபெரும் காரியங்களை தானே பண்ணுவீங்க. நீங்கள் கேட்பீங்க, கேட்டு தான் விசுவாசிக்க பழகி கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னா நம்புவதற்காக தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி சந்தேகப்படுகிற ஒரு மனுஷன் தான் இந்த. ஏன் சந்தேகம் வருதுன்னா அதுக்கு முதல் காரியம் என்னன்னா, வசனத்தை கேட்குறான், கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை கேட்டான். ஏன்னா அவனுக்குள்ளே நிறைந்திருக்கிற இந்த உலக பிரகாரமான அறிவும் ஞானமும் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை விசுவாசிக்க விடாமல் தடுக்கிறது. என்ன விடாமல் தடுக்கிறது அது? அப்போ அதனால தான் பாருங்கள், உலக காரியங்களை ஓரளவுக்கு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முழுவதுமாக உங்கள் நம்பிக்கை எதன் மேலே தான் வைக்கணும்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நீங்கள் வைக்க வேண்டும். வைத்தால்தான் அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள் என்பதை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? உங்களால் பார்க்க முடியும். இல்லைன்னா அவரே விருப்பப்பட்டு செயல்படணும்னு நினச்சாலும் செயல்பட முடியாது. ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிறத தான் நீங்கள் பார்க்க முடியும் வாழ்க்கையில். அப்போ இந்த இடத்துல அதான் நடக்குதுங்க. நடக்கிற சம்பவம் என்னங்க சொல்கிறான், இப்படி சாதாரணமாக நடக்க போகுது, நாளைக்கு ஒரே நாள் இரவில் இப்படி நடக்க போகுதுன்னா அதுக்கு அவன் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். இப்போ நம்ம பல சூழ்நிலையில் பேசுகிறது தான், இப்படி மாறிடுமா, சரியாயிடுமா, நடந்துருமா, இப்படிலாம் யோசிக்கிறோம் இல்லையா? சொல்கிறாரு, கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா அப்படின்றான். அதுக்கு எலிசா கொடுக்குற வார்த்தை, அதற்கு அவன், உன்னுடைய கண்களாலே அதை என்ன பண்ணுவாய்? நீ காண்பாய். ஹலோ, எதை காண்பாய் நீ? ஆமாம், நீ பார்ப்ப. நீ கர்த்தர் மதகுகளை திறந்து அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள் என்பதை பார்ப்ப, உன் கண்களால் நீ காண்பாய், ஆனாலும் அதில் என்ன பண்ண மாட்டாய்? நீ சாப்பிட மாட்டாய். சிம்பிளான ஒரு விஷயம்தான். என்னது? ஒரே நாள் இரவில் இந்த ஜனங்களுடைய பொருளாதார சூழ்நிலை தலைகீழ என்ன பண்ண போகுது? மாறப்போகுதுன்றார். இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவனுடைய மனம் கிரகிக்க முடியல. ஏன்னா அவன் உலகத்தை சார்ந்த மனமாக இருந்ததுனால கர்த்தரை மதகுகளை திறந்து கொட்டினாலும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வருமா, நடந்துருமான்னு அவனுடைய உள்ளத்தால், அது எண்ணத்தால், சிந்தையால், அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு நிலை அது. அவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அந்த நிலையிலிருந்து பாருங்க, அந்த உலக நிலையிலிருந்து பார்த்து அவனை பேசும்போது அவன் சொல்கிறான், பார்ப்ப, ஆனால் என்ன பண்ண மாட்டேன்? நீ அதை சாப்பிட மாட்டேன்றார். இந்த குறைவு மாறி நிறைவு வரும். நிறைவை பார்ப்ப, ஆனால் நிறைவை உன்னால் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது. எல்லா சாப்பாடுடைய விலையும் ரேடிக்கலி ட்ரிபிள் டவுன், ஒரே அடியாக சரிஞ்சு கீழே விழும். அதை பார்ப்ப, ஆனால் என்ன பண்ண முடியாது? உன்னால் அதை அனுபவிக்க முடியாதுன்றான். ஏன் பார்ப்ப? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் உரையாது. கர்த்தருடைய ஒரு வார்த்தை ஒருபோதும் தரையில் விழாது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதற்கான இருதயம் மட்டும்தான் நமக்கு வேணும். விசுவாசிக்கிற இருதயத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இப்படி வார்த்தை சொல்லியிருக்கிறதை முழுமையாக விசுவாசிக்க நம்ப எனக்கு உள்ளத்தை தருவீராக. அதுக்காக தான் ஜெபிக்கணும். இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் செயல்படுற மாதிரியா இருக்குது, அப்படி யோசிக்கக்கூடாது. இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டான் பாருங்க. நடந்தது என்ன? 16ஆம் வசனம் படிங்க. 16லிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பள்ளத்தாக்கை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை
ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடி அவன் செத்து போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். ரைட். என்ன நடந்தது? அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அந்த சம்பவம் நமக்கு பல முறை நான் பேசியிருக்கிறதுனால ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன நடக்குது? அவன் தேவனோட மனுஷன் சொல்கிறான், அன்று இரவில் சீரியர் பாளையம் அங்கே ஏற்கனவே இறங்கி பல நாட்களாக அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் பல டன்னாக தானியங்களை கொண்டு வந்து அங்கே இறக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய சாப்பாட்டுக்காக யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் மொத்தமாக அழிக்கணும், அங்கே இருக்கிறதெல்லாம் நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுன்றதுக்காக அங்கே பல நாளாக பாளையம் இறங்கி அங்கே வச்சுருக்கிறாங்க. ஒரே நாள் இரவில் பாருங்கள், தேவன் அவர்களை அங்கேருந்து துரத்துறாரு. துரத்தின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குஷ்டரோகிகள் பஞ்சத்தில், அவங்களும் பஞ்சம், சரி போயிட்டு ஊருக்குள்ளே போனால் அங்கேயும் பஞ்சத்தில் தான் சாகணும். சரி, எதிரிகள் இருக்கக்கூடிய அந்த பாளையத்துக்காவது போய் கேட்போம் அப்படின்னு நாங்கள் போனால் பாளையத்தில் யாருமே இல்லை, மொத்தம் டென்ட்டாக இருக்குது. டென்ட்டுக்குள்ளே போனால் மொத்தம் அங்கே தங்கமும் வெள்ளியும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களும் அப்படியே வச்சுட்டு ஓடி போயிட்டான். நல்ல திருப்தியை முதல்ல சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அந்த செய்தியை எடுத்துகிட்டு ராஜாவுக்கிட்ட அறிவிக்கிறாங்க. அதை அறிவித்த பிறகு ராஜா ஒரு ஆளை அனுப்புகிறான். போய் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே அங்கே எக்கச்சக்கமான உணவு தானியங்களும் தங்கமும் வெள்ளியும் அப்படியே விட்டுட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அதெல்லாவற்றையும் ராஜா கைப்பற்றி கொண்டு வந்து இஸ்ரவேலில் காலையில் எலிசா சொன்ன மாதிரியே எக்கச்சக்கமாக இருக்குது, ஏராளம் தாராளமாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டாகணும், எல்லாருடைய பஞ்சமும் தீர்ந்தாகணும், எல்லாருடைய சூழ்நிலையும் ஒரே நாள் இரவில் மாறணும். பாருங்கள், தேவன் அதுக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை பின்னாடி இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, செய்திருக்கிறார். ஒரு ராஜாவால் யோசிக்க முடியல. ஒரு ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியல, இப்படிலாம் தேவன் செய்வார், செயல்பட்டு இப்படிலாம் என் சூழ்நிலை மாறும் அவனால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியாத நிலையில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து, அங்கே முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா, 18ஆம் வசனத்தை சொல்லுகிறது முடியுது பாருங்கள். சொன்னபடியே நடந்து. எப்படி நடக்கிறது? இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பாருங்கள், சொன்னபடியே நடக்கக்கூடியவைகள். உங்கள் சூழ்நிலை எதிரானதாக இருக்கலாம், சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கலாம், சூழ்நிலையில் நடக்கவே நடக்காதுன்னு உங்கள் அறிவுக்கு அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காரியத்தை நடக்கும் என்று சொல்லியிருந்தால் அது நிச்சயமாக என்ன பண்ணும், அது நடந்தே தீரும். அதுக்கு சூழ்நிலைகளை தேவன் எப்படி ஒன்றா செய்வார். வானத்தின் மதகுகளையும் திறந்து என்ன பண்ணுவார், அவர் செய்வார். நம்புறீங்களா நீங்கள்? மல்கியா 3ல் காணிக்கை தசம பாகத்தை பற்றி தேவன் பேசும்போது அப்படி தான் சொல்கிறார், சோதித்து பாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷப்பேன்னு அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். அப்போ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது பாருங்கள். நமக்கு தேவையான உதவிகள், நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் வெறும் இந்த பூமியிலிருந்து மட்டும் நமக்கு ஏதோ நம்முடைய கண்களாலே கைகளாலே உணர்வுகளாலே பார்த்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு கிடைக்கிறதில்ல. தேவன் தமது மகிமையை கொண்டு, தேவன் தம்முடைய ஞானத்தை கொண்டு, அளவற்ற தம்முடைய சர்வ வல்லமையை கொண்டு காரியங்களை என்ன பண்ணுகிறார், அவர் செயல்படுத்தி வானத்தின் மதகுகளே திறந்தாலும் சரி, இப்படி ஒரு காரியம் நடக்குமான்னு கேட்டவனுடைய கண்கள் பார்க்கும்படியாக தேவனுடைய வார்த்தை சொன்னபடியே நடந்தது. தேவனுடைய வார்த்தை சொன்னபடியே நடந்தது. 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல இவன். எப்படி தேவனுடைய வார்த்தையின்படி நடக்குமா? அவிசுவாசிகள் எப்பவுமே அப்படி தான் கேள்வி எழுப்புவாங்க. அவிசுவாசமான உள்ளம் அப்படி தான் கேள்வி எழுப்போம். இப்படிலாம் நடக்குமா, அப்படிலாம் செஞ்சுருவாரா, இப்படிலாம் பண்ணிடுவாரா? இல்லை, நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார், செய்வார். நம்புறீங்களா நீங்கள்? நிச்சயமாக தேவன் செய்வார். அது எப்படி செய்வார்னு தெரியாது, செய்வார், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது தான். மகத்துவமான கிரியைகளை செய்கிற தேவன். யாரை கொண்டு செய்வார்? குஷ்டரோகி கொண்டும் செய்வார், அல்லது வேறு ஏதாவது ராஜாவை கொண்டும் செய்வார். ஆக மொத்தம் செய்வார். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. சொன்னபடியே, தேவனுடைய வார்த்தை சொன்னபடியே ஆகும், நடக்கும். நம்புறீங்களா நீங்கள்? அதை அப்படி சொல்லி தான் பாருங்கள், அவன் பார்த்தான், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் போனது. அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், பல வாக்குத்தத்தங்களை கேட்குறோம், வசனங்களை கேட்குறோம்,
ஒன்று தான் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தை சொன்னால் அது நிச்சயமாக தேவன் அதை எப்படியாவது என்ன பண்ணுவார், அதை செய்வார். அந்த செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அது கிரகிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி இருக்கும், அது கிரகிக்கக்கூடாததாக இருக்கும், யோசிச்சு கூட பார்க்க முடியாததாக இருக்கும். வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்குமான்னு கேட்குற அளவுக்கு அது இருக்கும். அப்படிப்பட்ட கிரியைகளை, ஆச்சரியமான கிரியைகளை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள் அதை? யோபு 37:5 பாருங்க. யோபு 37வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவங்க படி பார்ப்போம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ரைட், ரெண்டே காரியம் தான். ஒன்று, தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமாக என்ன பண்ணுகிறார், அவர் குமுற பண்ணுகிறார். அப்படிதான் தேவன் தம்முடைய சத்தத்தை பேசுகிறார், சொல்லுகிறார். சூழ்நிலைகளுக்கெல்லாம் அது எதிரானதாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்கே வருகிறது. வரும்பொழுது செயல் எப்படி தெரியுமா இருக்கும், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த கையிலாக கொடுக்கிறவனுடைய பிரச்சனை தான். வானத்தின் மதகுகளே திறந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டான் பாருங்க. ஆமாம், நீ கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார், அவர் செய்கிறவராக இருக்கிறார். ரெண்டே பாயிண்ட் தான். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாக குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் என்ன பண்ணுகிறார், அவர் செய்கிறவராக இருக்கிறார். நம்புறீங்களா நீங்கள்? அப்போ நம்முடைய தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். நம்புறீங்களா? ஆமாம், நம்முடைய கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கும். நம்முடைய ஜபம் அப்படிப்பட்டது தான் இருக்கணும் பாருங்கள். தேவனே, உம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் மகத்துவமானவைகள், மகத்துவமான கிரியைகள் என் வாழ்க்கையில் நடப்பதாக, சந்தேகப்படாமல் நடப்பதாக, முழு நிச்சயத்தோடு முழு விசுவாசத்தோடு நடப்பதாக. உம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் மகத்துவமானவைகள், உம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் கிரகிக்கக்கூடாதவைகள். இப்படி வார்த்தை சொல்லியிருக்கிறபடி, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை சொன்னபடியே நடக்கட்டும். இப்படி வார்த்தை சொல்லியிருக்கிறபடியே செயல்படட்டும். அப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படி விசுவாசிங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாகவே நீங்கள் அதை புசிப்பீர்கள், நிச்சயமாகவே பார்ப்பீர்கள், நிச்சயமாகவே அதை அனுபவிப்பீர்கள். நீங்கள் பெருங்கஷ்டத்தில் இருக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இரவில் இப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இதில் என்ன திரும்ப நல்ல விஷயம், அவன் ஒருத்தன் தான் சந்தேகப்பட்டான். பஞ்சத்தில் இருந்த ஜனங்கள் சந்தேகப்படவே இல்லை. அதனால தான் அவங்க அதை அனுபவிச்சாங்கன்னு படிக்கிறோம். நம்ம சாதாரணமாக வாங்கிட்டு போயிட்டு, பஞ்சத்தில் இருந்தவங்க சாதாரணமாக வாங்கிட்டு போயிட்டு அதை சாப்பிட்டாங்கன்றது, பசியார சாப்பிட்டாங்கன்றது, திருப்தியானார்ன்றது. அப்போ தேவன் அப்படி தான் கிரகிக்கக்கூடாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் அவர் செய்கிறவர். பொருளாதாரத்திலையா இருக்கலாம், உடல் சுகத்திலையா இருக்கலாம், வாழ்க்கையின் எந்த காரியத்தில் இருக்கலாம். அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். எப்படிப்பட்டவைகள் அவைகள்? மகத்துவமானவைகள் அவைகள். நம்புறீங்களா நீங்கள்? அப்போ கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை செய்கிறார். அவருடைய அறிவு, அவருடைய ஆலோசனை, அது ஒரு மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாது. நமக்கு தெரிய வேண்டியதில்லை. அதை எப்படி செய்ய போகிறீரானவரே கேட்க வேண்டியதில்லை. ஒன்றே ஒன்று தான், நம்முடைய ஆலோசனைகள் மகத்துவம், நம்முடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், நம்முடைய கிரியைகள் மகத்துவமானவைகள். நீர் கிரகிக்கக்கூடாத காரியத்தை செய்கிறவர் என்பதை நம்முடைய வார்த்தை குமுறுகிறது. இரவில் அதை விசுவாசிக்கிறேன், இரவில் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்கிறேன். என் வாழ்க்கையிலும் நீர் வானத்தின் மதகுகளை திறந்து கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வீராக, ஆச்சரியமூட்டக்கூடிய காரியங்களை செய்வீராக. என்ன செய்வார்னு தெரியாது, ஆனால் ஏதாகிலும் என்ன பண்ணுவார், அவர் செய்வார். அவ்வளோதான். குஷ்டரோகியை கொண்டும் செய்வார், அவர் கழுதியை கொண்டும் செய்வார், ராஜாவை கொண்டும் அவர் செய்வார். ஆனால் ஒன்று, அவர் விசுவாசிக்கிற நமக்காக எதையோ ஒன்றை அவர் என்ன பண்ணுவார், செய்வார். அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகளாக இருக்கும். நம்புறீங்களா நீங்கள்? அதை எல்லாரும் எழுத நிற்போம்.
நீர் செயல்படுவீர். உங்கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உங்கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் தோளும் கையும் இது பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் தோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காற்று புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதோ நிச்சயமே. கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் பெரிய காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா.
கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாம் காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் இவர் சர்வ ஞானி ஆண்டவரே. ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், கிரியைகள் மகத்துவமானவைகள். கர்த்தர் நீர் வானத்தின் மதகுகளை திறந்தும் நீர் எங்களுக்காக ஆசீர்வாதத்தை நன்மையை வருஷிக்க பண்ணுகிறவர் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய பஞ்சத்தையும் குறைவையும் ஒரே நாள் இரவிலே வார்த்தை சொன்னபடியே நடந்தது போல நாளிலும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடப்பதாக, காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக, ஆச்சரியமான கிரியைகள் நடைபெறுவதாக, மகிமையான கிரியைகளை மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் நீர் செய்வீராக. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கிரகிக்க கூடாத செயல்களை செய்வீராக. அவைகள் ஆச்சரியமுள்ளவைகளாக இருக்கட்டும். அவைகள் பூர்வ காலம் முதலாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செயல்படுவீராக. இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திலும் தேவரீர் எங்களுடைய ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேம் ஆசீர்வாத சபையை கர்த்தர் நீ தெரிந்து கொண்டு இதை ஆசீர்வதித்து இதை இத்தனை ஆண்டு காலம் நடத்தும்படியான கிருபையை தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். சுற்றிலும் இருந்த எல்லா கிரியைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் நடு நின்று நீங்கள் எங்களை காத்து பாதுகாத்து எங்களை இன்னைக்கு முற்றிலும் விடுதலையாக்கி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முதலாவது சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் கர்த்தர் தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதற்கும் மேலாக இருக்கக்கூடிய தேவரீருடைய ஆத்துமாக்களை, ரட்சிக்கப்படாத இருக்கிற மக்களை, தேவனை அறியாமல் இருக்கிற மக்களை, பின்மாற்றத்தில் இருக்கக்கூடிய மக்களை லட்சம் லட்சமாக கோடி கோடிகளாக சபைக்குள்ளே கர்த்தரீர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, ஊழியத்தை கட்டி எழுப்புவீராக. அப்படி ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் நீர் ஆத்துமாக்களை சபையில கொண்டு வருவீராக. கொடுக்கப்படுகிற ஆகாரங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கும் வீணாக போகாதபடி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படி கர்த்தர் சபையை ஆத்துமாக்களால் நிரப்புவீராக. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுமதினமும் சபையில் சேர்த்து கொண்டது போல கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வீராக. அது விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருக்கின் கிரியைகளையும் மனுஷனுடைய மாம்சீக கிரியைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்துகிறோம். உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய கிரியைகளும் செயல்களும் வல்லமைகளும் சபையில நடப்பதாக, ஊழியத்தில் நடப்பதாக. ஆண்டவரே, தேவரே, இந்த மாதத்திலும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தர் நீர் ஊழியத்தில் செய்வீராக. கிரகிக்க கூடாத மாற்றங்களை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் சபையில செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சபையில இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உண்மையும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, உண்மையற்று இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளே கர்த்தர் நீர் உணர்த்துவீராக, பேசுவீராக. ஊழியத்துக்கு உண்மையா இருக்க, ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்க, ஊழியத்தை எடுத்து செய்யும்படியான ஆர்வமும் எண்ணமும் அவர்களுக்குள்ளே உண்டாக, உலகம் மாம்சம் பிசாசை வெறுக்கும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் நீ அப்படியே கிரியை செய்வீராக. ஆண்டவரே, அருமையான நேரத்திலும் இந்த ஊழியத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நல்ல சுகத்தை தாரும். உங்களுடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். கிருபையினால் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான நம்முடைய இரக்கத்தையும் தயவையும் கர்த்தர் தருவீராக. அன்றன்றைக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் கர்த்தர் தருவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் வளர்ச்சி அடைந்த மக்களாக நிற்க நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அருமையான நேரத்திலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஜெயலட்சுமி ஆசீர்வதிப்பீராக. அவளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தந்து, பலத்தை தந்து, தேவரின் நீர் துணையாக நின்று மகளை ஒவ்வொரு நாள் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, கிருபை மகளுக்கு போனதுமானதாக இருக்கட்டும். அருமையான ஐஸ்வர்யாக்காக ஜெபிக்கிறோம். ஐஸ்வர்யா கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதமான காரியங்களை, கிரியைகளை செய்வீராக. பணிங்க நினைங்க தேவர் மறுபடியும் அவரை ஆலயத்தில் கொண்டு வருவீராக.
உறவில் அவரை இணைத்துக் கொள்வீராக. தேவரின் மனம் திரும்பும்படியான வாய்ப்பை கர்த்தர் தருவீராக. மகன் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை ஆசீர்வதி, பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. இந்த குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி எழுப்பப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அருமையான அகஸ்டியாவுக்காக ஜெபிக்கிறோம். மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையான நல்ல ஞானத்தை கிருபைகளை தந்து சாட்சியுள்ள மகளாக நிறுத்தி அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்தும்படியான வழிகளை வாசல்களை கர்த்தர் சிறப்பீராக. இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. அருமையான சிகாமணி ஐயாவை ஆசீர்வதி. அவருடைய மனைவி ஆசீர்வதி. தேவரின் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. அஸ்வினி ஆசீர்வதி. கணவனை ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைக்கப்படட்டும். ஒவ்வொரு நாள் அந்த குடும்பத்துக்கு தேவையான கிருபைகள் தயவுகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அந்த குடும்பத்தை நடத்துவீராக. தலைவனாக இருந்து நடத்துவீராக. அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த குடும்பத்தை சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. அருமையான அஞ்சலிக்காக ஜெபிக்கிறோம். மகளை கர்த்தர் ஆசீர்வதியும். மகளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. நல்ல பலத்தை தருவீராக. ஆரோக்கியத்தை தருவீராக. தேவரீர் உமக்குள் இன்னும் எழும்பி பிரகாசிக்கும்படியான ஞானத்தையும் வல்லமையும் தருவீராக ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் சாட்சியாக நின்று உமக்கு தேவரீர் உம்மை வெளிப்படுத்தும்படியான கருவியாக மகளை நீ பயன்படுத்துவீராக. வாழக்கூடிய பகுதியிலே கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஒளியாக கர்த்தர் வைப்பதற்காக நடி செலுத்துகிறோம். உப்பாக வைப்பதற்காக நடி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான ரூத்துக்காக ஜெபிக்கிறோம். ரூத்தையும் மகளை ஆசீர்வதியும். தொலைவில் போய் படிக்கிற அந்த மகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் அறிவியும் ஞானத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து வெற்றிகரமாக அந்த படிப்பை முடித்து நல்ல ஒரு எதிர்காலத்துக்குள் பிரவேசிக்க அவங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. அருமையான காலிபுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிரயாணத்திலும் தேவரீர் உம்மை நினைக்கவும் உமக்காக வாழவும் உமக்காக செயல்படவும் ஞானத்தையும் வைராக்கியத்தை தருவீராக. உமக்காக இன்னும் அதிகமான பிரயோஜனமுள்ள கருவியாக பயன்படும்படியான கிருபை அந்த மகனுக்கு தருவீராக. எல்லா காரியங்களிலும் தேவையான ஞானத்தை பாதுகாப்பை தாரும். அருமையான அரசனுக்காக ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய காரம் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். பாதுகாப்பு கூட இருக்கட்டும். கிருபை தயவு ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்துக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் எல்லா எதிர்ப்புகளையும் அகற்றி போட்டு உன்னதமானவருடைய மறைவில் வாழ்ந்திருக்கு. சர்வ வல்லருடைய செயல்களில் சிறந்திருக்கு. நீர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. மென்மேலும் பலருக்கு ஆசீர்வாதமான கருவிகளாக இந்த பிள்ளைகளை வைத்தபடியால் நடி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நாங்கள் நடி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான ஸ்வீட்டிக்காக ஜெபிக்கிறோம். ஸ்வீட்டியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிரயாணத்தில் நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ள எல்லா கூச்ச சுவாபமும் தேவையில்லாத காரியங்கள் அகன்று போக தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியான கருவியாக மகளை மாற்றுவீராக. அவளுக்கு தேவையான பலத்தை ஞானத்தை கிருபைகளை தந்துருளும். எல்லா ஜென்ம சுவாபங்களும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. மகளை புத்தம் புதியதான கருவியாக மாற்றுவீராக. தேவோர்வாளுக்குள் இறங்கின அதே ஆவியானவர், எஸ்தருக்குள்ள இருந்த அதே ஆவியானவர், நீதியாளின் இருதயத்தை நிரப்பின அதே ஆவியானவர் மகளுடைய இருதயத்தை நிரப்பி மகளை வழிநடத்துவீராக. கிருபைகளை தருவீராக. உமக்கு பயன்படுகிற பிரயோஜனம் உள்ள கருவியாக சபையில கர்த்தர் அந்த அருமையான ஸ்வீட்டியை கர்த்தர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் அப்படியே வைப்பீராக. அருமையான ஜாய்க்காகவும் ஜெபிக்கிறோம். மகளை ஆசீர்வதி. அவளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கிருபைகளை தாரும் ஆண்டவரே. படிப்பிலும் நம்முடைய கரமும் உடைய தயவும் அவரோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தாய் தகப்பனை ஆசீர்வதித்தருளும். அவளுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும். இந்த குடும்பத்தை சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கிருபையும் தயவும் ஒவ்வொரு நாள் அந்த குடும்பத்தை நடத்தட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். குறைவுகள் அகன்று போகட்டும். நிறைவுக்குள்ள அந்த குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடியால் நடி செலுத்துகிறோம். அருமையான ஊழியக்காரனின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. இந்நாள் மட்டும் நீ நடத்தி கொண்டு வருகிற ஆச்சரியமான வழிகளுக்காகவும் அற்புதமான கிரியைகளுக்காக நடி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நீர் இந்த ஊழியத்தை செய்கிற குடும்பத்தையும் கனப்படுத்துவீராக. அருமையான மனைவியை கர்த்தர் ஆசீர்வதி. சித்தராக தேவையான நல்ல கிருபைகளை ஞானத்தை தருவீராக. குடும்பத்தை நடத்தும்படியான எல்லா கிருபைகளும் உண்டாவதாக. வேலை ஸ்தலத்தில் நம்முடைய கிருபைகள் உண்டாவதாக ஆண்டவரே. அருமையான 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவினாவை ஜெகுவை கர்த்தர் ஆசீர்வதி. பிள்ளைகளோடு கூட உடைய காரமும் பாதுகாப்பும் இருக்கட்டும். நீ ஞானத்திலும் தெய்வனுக்கு பயப்படுகிற பயத்திலும் அந்த பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே. உங்கள் சாட்சியாக எழுமணி என்று செயல்பட உதவி செய்கிறார். அருமையான தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. வயது சென்ற காலத்தில் அவளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தாளங்களையும் தந்து பலத்தை தந்து ஒவ்வொரு நாளும் அப்படி கிருபையினாலே வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நீர் உதவி செய்யும். மற்ற எல்லா விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளையும் ஆசீர்வதியும். கிருபை தயவு அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். நாளை தினத்தில் நடக்கிற தேவரின் ஓய்வு நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
அது பரிசுத்தம் உள்ளதும் நீதி உள்ளதும் தேவனுக்கு பிரியமானதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதுமான அப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கட்டும். கர்த்தர் அதை எடுத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் அகன்று போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் உங்களை நான் நாளை காலையில் 7:30 மணிக்கு உங்களுக்கு தமிழ் ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.